வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 36. தன்யாவின் மனம் பெரும் குழப்பத்தில் இருந்தது. தன் மனம் இப்படி அலைப்பாய்வது சரியா தவறா என அவளால் பகுத்தறிய முடியவில்லை. ஆனால் மனதில் எந்நேரமும் ஒருவித ஏக்கமும் சலிப்புணர்வும் குடிகொண்டிருப்பது என்னவோ உண்மை. வீட்டில் இவளை தனித்தீவாய் ஒதுக்கிவிட்ட குடும்பத்தின் பிற அங்கத்தினர்கள் முதலில் தருண் குறித்து தங்களுக்குள் பேசி அவனை எப்படி வளைப்பது என திட்டங்களை மேற்கொள்ளும் பொழுது தன்யாவிற்கு சிந்துவை நினைத்துதான் மிகவும் கவலையாக இருந்தது. சிறுவயது முதலே அவளின் துயரங்களை இவள் பாட்டியும் அம்மாவும் பரிகசித்து பேசி இவளுக்குள் அவளை குறித்த அனுதாபத்தை வளர்த்திருந்தார்கள். அறியா குழந்தை பருவத்தில் தன்னை ஒதுக்குகிறார்களே என மனவேதனை அடைந்தவள் பள்ளி சென்று விவரம் தெரிய தெரிய மற்றவர்களை குறித்து அலசும் அவர்களின் மட்டமான புத்தியை கண்டு அருவருப்படைந்தாள். ஹரிதாவிற்கும் இவளுக்கும் இடையே 3 வயது வித்தியாசம் என்றாலும் எடுப்பார் கைப்பிள்ளையாக வளர்ந்த அவளை விட இவள்தான் உலக வாழ்க்கையை நன்றாக புரிந்து வைத்திருந்தாள். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பள்ளிக்கு செலவு செய்ய அவர்கள் சலிப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுவர்களுக்கு 4ஆம் வகுப்பு வரை டியூஷன் எடுத்து தன் படிப்பிற்கான செலவுகளை தானே சமாளிக்கின்ற அளவிற்கு முயற்சி மேற்கொண்டாள். இயல்பிலேயே படிப்பும் குணமும் நன்றாக இருக்கவும் அறையில் உள்ளவர்களும் அவள் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் பிள்ளைகளை அவளிடம் படிக்க அனுப்பினர். சிந்து அளவுக்கு இவளிடம் யாரும் வாலாட்ட இயலாமல் தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தாள். எதிர்கால வாழ்வு குறித்து தெளிவான தொலைநோக்கு பார்வை கொண்டவள். 12இல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த கையோடு கிடைத்த நல்லதொரு வேலையில் சேர்ந்து கொண்டு தபால் வழி கல்வி மூலம் கம்ப்யூட்டர் மேஜரில் இளங்கலை பட்டத்தை படித்து முடித்தாள். அதன் பிறகு தன் துறை தொடர்பான திறமைகளை மேன்மேலும் வளர்த்து கொண்டு இன்று நல்லதொரு கம்பெனியில் கௌரவமான பதவியில் இருக்கிறாள். வாங்குகின்ற சம்பளத்தில் பாதியை மட்டும் வீட்டில் கொடுத்துவிட்டு அவர்கள் இவளை குறித்து என்ன சாடினாலும் காதிலேயே வாங்காமல் தன் திட்டத்தை செயல்படுத்தினாள். எதிர்கால வாழ்விற்கு சேமிப்பு அவசியம், இவர்களை போன்ற படோடோபம் தனக்கு தேவையில்லை என வங்கி கணக்கில் போட்டுக் கொண்டு வருகிறாள். தன் போன்ற தெளிவு இல்லாமல் ஹரிதா அவர்களோடு சேர்ந்து அவள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறாளே என்கிற கவலையில் நல்ல சகோதரியாக அவளுக்கு ஆலோசனை வழங்கி பார்த்தாள். வீட்டில் அனைவரிடமும் இருந்தும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பவும் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வேன் என்று அடம் பண்ணும் பொழுது தான் ஒன்றும் செய்ய முடியாது என அத்தோடு அதை விட்டு விட்டாள். இயன்ற அளவுக்கு தன்னம்பிக்கையையும் மனோதிடத்தையும் தன்னகத்தை வளர்த்து கொண்டவளுக்கு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் மட்டும் அவ்வளவாக ஆர்வம் ஏற்படவில்லை. 18 வயது வரை வாழ்க்கையை செப்பனிடுவதிலேயே கண்களில் திரை கட்டிய குதிரையாக நேர்பார்வையாய் சென்று கொண்டிருந்தவளுக்கு காதலோ அதன் தொடர்பான எண்ணங்களோ எப்பொழுதும் தோன்றியதே இல்லை. இதுவரை எவராலும் பாதித்திராத அவள் மனதை முதலாக தருண் அசைத்து பார்த்திருக்கிறான். அவனை சந்தித்த நாள் முதலாக, அதாவது கடந்த 1 வாரமாக தருணை எண்ணி இவள் மனம் வெகுவாக அலைப்பாகிறது. முதலில் சிந்து அத்தையின் பையனை டார்கெட் செய்கிறார்களே என கவலை கொண்டவள் இவர்கள் வயிறு எறிவதை பார்த்தால் அவர்களுக்கென்று நல்ல கணவனும் குடும்பமும் அமைந்துவிட்டது போலிருக்கிறதே என்றெண்ணி மகிழும் பொழுதே அதை முழுமையாக அனுபவிக்க கூட வழியில்லாமல் செய்துவிட்டார் அவ்வீட்டின் மூத்த பெண்மணி. இப்படி அத்தையின் மகனை அக்குடும்பத்திலிருந்து பிரித்து வந்து தங்களுடன் சேர்த்துக் கொள்ள பார்க்கிறார்களே, இதனால் அவர்கள் எவ்வளவு வேதனை அடைவார்கள் என்று வருந்தினாள் தன்யா. இவர்களின் பேச்சை நம்பி அவன் அங்கிருந்து பிரிந்து வந்துவிடக் கூடாதே என அச்சத்துடன் வேண்டினாள். மாறாக அவனே இங்கே வந்து தங்கவும் முதலில் தருண் மேல் இவளுக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் 1 வாய் தண்ணீர் கூட குடிக்க மறுத்து வீம்பாக இருந்து அவள் மனதை கவர்ந்து விட்டான் பையன். ஒரு நாள் வீடு திரும்பும் பொழுது எதேச்சையாக தன் கவனத்தில் இல்லாமல் எதிரே வந்த அவன் முகம் கண்டு மனதை பறிகொடுத்தாள் தன்யா. இறுகிய முகத்துடன் அவ்வீட்டில் ஒட்டாமல் வலம் வந்து கொண்டிருந்த அவனை கண்டு நெஞ்சம் உருகியது. ஒதுங்கிச் செல்பவனிடம் தானாக சென்று வலிய பேசவும் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. இந்த நிலையில்தான் விடுமுறை நாளான அன்று அவள் சமையலில் ஈடுபட்டிருக்க அரவமே இல்லாமல் முதுகின் புறம் வந்து நின்று அவனை கண்டு முதலில் திகைத்துதான் போனாள் தன்யா. ஆனால் அவனின் மெய்மறந்த பார்வையில் இதயம் தடுமாற துவக்கத்தில் பேச துவங்கியவள் பின்பு அவனுடைய இயல்பான பேச்சில் தானும் இயல்பாகி உரையாடினாள். ஒரு கட்டத்தில் இங்கு உள்ளவர்களின் சதியை தெரிவித்து
அவனை எச்சரிக்க வேண்டுமென அவள் பேச போக அவன் அதை கேலி பொருளாக்கியதை அவளால் சிறிதும் தாங்க முடியவில்லை. சிந்து அத்தையின் முகத்தை பார்த்தே அறியாத எனக்கே அவர்களை குறித்து இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே. இவன் என்னடா என்றால் தன் அன்னையை பிரிந்து வந்ததுமில்லாமல் அவர்களை துயரத்தில் தள்ளியவர்களை தாங்கி பேசுகிறானே என்ற கோபம் வெடித்து கிளம்ப பதிலுக்கு பதில் என்று அவரிடம் கண்ணா பின்னாவென்று பேசிவிட்டு அறைக்குள் ஓடி வந்து விட்டாள். சற்று நேரத்தில் அவனுடைய கார் கிளம்பும் ஓசை கேட்டு பதறியடித்து ஓடி வந்து வாசலை எட்டி பார்க்க அதன் பின்புறத்தை தான் அவளால் பார்க்க முடிந்தது. விரைந்து சென்று அவன் தங்கி இருந்த அறையை ஆராய அவனுடைய பொருள் எதுவுமின்றி அறை காலியாக இருக்கவும் தன் அம்மாவின் துயர் துடைக்க கிளம்பி விட்டானா என ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தன்னை அவன் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லையே என்று வருத்தமாகவும் இருந்தது. பார்த்து வெறும் 10 நிமிடங்கள் மட்டும் பேசிய ஒரு பெண்ணை மனதில் நினைக்க தோன்றுமா என்ன? அப்படியே தோன்றினாலும் இக்குடும்பத்தை சேர்ந்தவள் என்கிற அடைமொழி போதாதா அவன் என்னை கீழாக நினைத்து ஒதுக்குவதற்கு என்ற எண்ணம் தோன்றவும் மனது பாரமாகி போனது. அவ்வப்பொழுது நெஞ்சில் எழும் அவன் நினைவுகளை தடுக்க முடியாமல் போராடினாள் தன்யா. தருண் இங்கிருந்து கிளம்பி சென்று வீட்டில் உள்ளவர்கள் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறான் என்பதை அவர்களின் புலம்பல்கள் மூலம் தெரிந்து கொண்டாள் அவள். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வெளியே வந்த தன்யாவை தெருமுனையில் நின்றிருந்த தருணின் கார் வரவேற்றது. அவன் காரை கண்டதும் அவளையும் மீறி முகத்தில் மெல்லிய வெளிச்சம் பரவியது. ஆவலுடன் அவனை தேடி வெளிகள் சுற்றுப்புறத்தை அலச பார்வையில் அவன் தென்படவில்லை எனவும் முகம் லேசாக வாடியது. அவன் வைத்திருந்த நிறத்தில் உள்ள வேறொருவின் காராக கூட அது இருக்கலாம். உடனே அவனுடையதுதான் அவன் வந்திருக்கிறான் என முடிவு கட்டி விடுவாயா நீ? அவன் எதற்கு இங்கே வரப்போகிறான்? நீ என்ன அவனின் உறவினரா அல்லது காதலியா என்று தன்னையே அழுத்துக்கொண்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள் தன்யா. காருக்குள் அமர்ந்திருந்தபடி கேம்பஸை விட்டு அவள் வெளியே வந்ததிலிருந்து அவளின் முகம் வெளிப்படுத்திய பாவங்களை வெளிகளால் படம் பிடித்துக் கொண்டிருந்த தருணின் நெஞ்சில் மெல்லிய நம்பிக்கை ஊற்று பொங்க ஆரம்பித்தது. அவள் காருக்கு அருகில் வரவும் வேகமாக உள்ளிருந்து இறங்கி தன்னை வெளிப்படுத்தினான் தருண். இம்முறை ஆச்சரியம் சந்தோஷம் என எதுவும் இல்லாமல் தன்யாவிற்குள் மெல்லிய சினம் எட்டி பார்த்தது. என்ன, உள்ளே உட்கார்ந்து கொண்டு என்னை வேவு பார்க்கிறானா என்கிற இறுக்கத்துடன் அமைதியாக நின்றாள் அவள். ஹாய் என்றான் அவன் அறிமுக பாணியில் மெதுவாக. வேறு சொல் எதுவுமின்றி இவளும் ஹாய் என்றதோடு மட்டும் நிறுத்தி கொண்டாள். ஐயோ, என்ன வயிற்று இவளுக்கு? வெளியில் வரும்பொழுது நன்றாகத்தானே இருந்தாள், திடீரென்று உம்மென்று இருக்கிறாளே, இப்பொழுது எப்படி பேச்சை துவக்குவது என்று கைகளை பிசைந்தான் தருண். அப்பொழுது என்னிடம் பேசத்தான் வந்திருக்கிறானா? என்ன விஷயமாக இருக்கும்? ஒருவேளை அம்மா பாட்டியிடம் என்னால் எதுவும் வேலையாக வேண்டுமென்று ஏதாவது உதவி கேட்க வந்திருக்கிறானா? அவன் தேவைக்காகத்தானே வந்திருக்கிறான், அவனே பேசட்டும் என்று அலட்சியமாக அமைதி காத்தாள் தன்யா. டே தருண், இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் பெண்களிடம் பேச தயங்கிக் கொண்டே இருக்கப் போகிறார்? அதுவும் வீராவேசமாக இவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று முடிவெடுக்கும் அளவிற்கு வந்துவிட்டு இப்பொழுது பேசுவதற்கே தடுமாறினால் எப்படி? அன்று மட்டும் அவளிடம் அப்படி வாய்ச்சவடால் விட்டார். ஆமாம், அன்று ஏதோ தெரியாத்தனமாக பேசிவிட்டேன் போலிருக்கிறது. ஆனால் அப்பொழுது இவளும் இப்படி விரைத்துக் கொண்டு நிற்கவில்லையே, சாதாரணமாக இயல்பாகத்தானே இருந்தாள். தருண் தனக்குள் ரொம்பவே புலம்பிக் கொண்டிருக்க அவன் முகத்தை கூர்ந்த தன்யா, என்ன எப்படி தயங்குறாரு? அன்னைக்கு நல்லாதானே பேசினாரு என்ற சிந்தனையுடன் இதழ் கடித்தாள். சில நொடிகளில் சரி, நான் கிளம்புறேன், பாய் என்று பட்டாசை அங்கே கொளுத்தி போட்டாள் பெண். சரியாக வெடித்து பதறிவிட்டான் அவன். என்ன, போறாளா? ஏய் இரு, நான் உங்ககிட்டதான் பேச வந்தேன் என்று அவசரமாக அவளை தடுத்தான். ஓ அப்படியா, வேற யாரையோ பார்க்க வந்துட்டு வழியில என்ன கண்டதும் ஹாய் சொல்லிருக்கீங்க போல இருக்குன்னு நினைச்சேனா என்றாள் அசால்ட்டாக. இல்ல, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கடவுளே, தொண்டைக்குள்ள இருக்க வார்த்தை வெளியே வரமாட்டேங்கிறதே. காதலிக்கிறவன் நிலைமெல்லாம் இப்படித்தானா? இல்ல நான் தான் சொதப்பிட்டு இருக்கனா? அவன் தயக்கத்தை உணர்ந்து கொண்டவள், பாட்டி அம்மாவை பத்தி எதுவும் பேசணுமா இல்ல ஹரிதாவா என எடுத்து கொடுத்தாள். சட்டென்ற முகத்தை சுளித்தவன், சிச்சி அதெல்லாம் இல்ல என்றான் வேகமாக. அதை கண்டு அன்றைய நினைவில் இளநகை மலர்ந்தது அவளுக்கு. அன்றும் இதே போல்தான் குழந்தைத்தனமாக முகத்தை சுளித்தான். இவனுக்கும் எனக்கும் இடையே வேற என்ன இருக்கு என்று எண்ணம் தோன்றும் பொழுதே கற்பனையில் உற்சாகம் ஊற்றாக பெருகத் தொடங்க,
எதிர்பார்ப்ப வளர்த்துக்காத என்று தன் மனதை அதட்டி உருட்டி அடக்கினாள் தன்யா. வேறென்ன என்றாள் மெல்ல. நிமிர்ந்த அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு அதிலிருந்த தயக்கமும் தவிப்பும் ஒருவித தைரியத்தை கொடுக்க திடமாய் பேச துவங்கினான். இத நீ நம்புவியா இல்லனா எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆக்சுவலி அது என்னன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். வீட்டுல அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்களுக்கும் இதுல முழு சம்மதம் தான். உன் விருப்பம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து செய்யறத பத்தி கலந்து ஆலோசிக்கலான்னு இருக்காங்க. அதனால நீ யோசிச்சு உன் பதில எப்ப சொல்ற? பதில் பாசிட்டிவா இருந்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ற அதிக எதிர்பார்ப்புடன் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினான் தருண். இதை முற்றிலும் எதிர்பார்த்திராத தன்யாவின் முகம் அத்தருணத்தில் உணர்ச்சி வசத்தால் சிவந்து விழிகள் வேறு கலங்க ஆரம்பித்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.